நேற்று நடந்ததை யாருமே எதிர்பார்க்கலண்ணே. அவங்க சும்மா கை வீசிட்டு வந்திருந்தா கூட நம்ம சமாளிச்சு கல்யாணத்தை நடத்திருக்கலாம். துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டு வந்து பயமுறுத்திட்டாங்க. அதுக்கு நீங்க எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லைண்ணே. ஆமாண்ணே, இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல சந்தா அனீஷ் கிட்ட சொல்லி கால் பண்ணி நிலைமை உங்ககிட்ட சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்ப எதுவும் நடக்காது, நீங்க வீணா பயப்பட வேணான்னு உங்களை சரி பண்றதுக்காக பேசுறாங்க. அதை நினைச்சாச்சும் நீங்க கொஞ்சம் நார்மல் ஆகுங்கண்ணே. புரியுதுப்பா. என்ன நினைச்சு நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் எப்படியும் சரியாயிடுவேன். ஐயோ, மணி 9 ஆயிடுச்சுடா. நான் சைட்டுக்கு போகணும். இன்ஜினியர் வேற வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் கிளம்புறேன்ப்பா. அண்ணா, இவ்வளவு சீக்கிரம் நீ போக மாட்டீனா? இல்லடா, இன்ஜினியர் வர்றாரு. அவர் வரும்போது நாங்க இருக்கணும்ல, அதான். அப்புறம் சாப்பாடுலாம் பண்ணி வச்சுட்டேன். நீங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கங்கப்பா. நான் வரேன். அண்ணா, பேக்லாம் எதுவும் எடுக்காம போறீங்கண்ணா? ஆமால்ல, நான் மறந்துட்டேன். சட்டையை மாத்தணும். நான் மாத்திட்டு வந்துடுறேன். சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா இருண்ணே, நானும் உன் கூட வரேன். எதுக்குடா? வரேன் இருண்ணே. பாண்டி, நேரம் ஆச்சு, வாடா சீக்கிரம். அண்ணா, சாப்பாடு. ஓ, சாப்பாடை மறந்துட்டேனா? தேங்க்ஸ்பா. அண்ணா போலாம். போலாண்ணே. வா. பாண்டி, நீங்களும் கூட போறீங்களா? ஆமாங்க. இன்னும் தனியா போனா ரோட்ல போறவங்க வர்றவங்கலாம் கல்யாணம் நின்னதை பத்தி கேட்டு அண்ணனை இன்னும் கஷ்டப்படுத்துவாங்க. அதான் கூட போயிட்டு வரேன். கரெக்டா யோசிச்சிருக்கீங்க பாண்டி. சரி, நீங்க கூட்டிட்டு போங்க. சரிங்க, நான் வரேன். பாண்டி, உங்களுக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிறேங்க. சரி பாண்டி, பார்த்து. சரிங்க, வரேன்டா. பணம் போலாம். ஏண்டா, இப்ப நீ கொண்டு வந்து விட்டுருவ. வரும்போது நான் எப்படிடா வருவேன்? நீ எனக்கு ஃபோன் பண்ணுண்ணே, நானே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ஃபோன் பண்ணா நான் வந்துடுவேன். வா. சரி. என்ன ஸ்வேதா, பயப்படுறியா? ரொம்ப பயமா இருக்கு ரமேஷ். பயப்படாத, பாத்துக்கலாம். வீட்ல விஷயம் தெரிஞ்சா கோவப்படுவாங்க தான், ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க. வீட்ல இருந்து கிளம்புற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ ஒரு மாதிரி இருக்கு. நீ என்னமா திடீர்னு இப்படி சொல்ற? நல்லா யோசிச்சு சொல்லு. குடிக்கலனா இப்பயே வண்டி திருப்பிடலாம். பிடிக்கலன்னு சொன்னேன்னா பயமா இருக்குன்னு தானே சொல்றேன். வீட்ல இருந்து கிளம்புற வரைக்கும் தைரியமா தான் இருந்துச்சு. இப்ப என்ன அவங்க தேடுறாங்களா, நான் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்களான்னு யோசிக்கும் போது பயமா இருக்கு. நான் வேற யார்கிட்ட சொல்லி புலம்ப முடியும்? ரமேஷ் கிட்ட தானே சொல்ல முடியும். அதுக்குன்னு உடனே என்ன வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்றீங்க? சரி சரி விடு. அவன் ஏதோ நல்ல எண்ணத்துல தானே கேட்டான், அதுக்கே டென்ஷன் ஆகுற. வீட்டுல மாட்டிக்கிட்டா என்ன ரமேஷ் பண்றது? அப்படிலாம் மாட்ட மாட்டோண்டி. எப்படி சொல்ற? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்காக தான் கிளம்புறேன்னு வீட்டுல சொல்லிட்டா வந்த. இல்ல அப்புறம் எப்படி அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வரப்போகுது? நீ பயப்படாம இரு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், கல்யாணம் முடிஞ்சிடும். அப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. வீட்டை விட்டு தான் ஓடி வந்திருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உதவியோட திருட்டு கல்யாணத்துக்கு பிளானிங் போயிட்டு இருக்கு. நாங்க இருக்கோம்ல ஸ்வேதா, அப்ப எதுக்கு பயப்படுற? கல்யாணத்தை முதல்ல முடிப்போம். அதுக்கு நடக்க போறதுலாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய், மாலை 2 வாங்கணும்டா. ஆமால, அதை மறந்துட்டோம் பாடுறா. மாலை, அதுக்கப்புறம் என்னடா வாங்கணும்? அப்புறம் பூ. கல்யாணம் பண்ண தாலி வேணுமேடா. நம்ம தாலியே என்ன வாங்கலையேடா. டேய், அதெல்லாம் ஐயர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரா. அவர்கிட்ட காசு கொடுத்தாச்சு. தாலி பிரச்சனை இல்ல, ஆனா பூ, பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வரும்போது வாங்கிட்டு வர சொன்னாரு. எப்ப சொல்றான் பாடுறா. மாலை வாங்க போற இடத்துல வாங்கிக்கலாம்னு நினைச்சேன்டா. ப்ரோ, இந்த மாலை பழங்கள்லாம் கிடைக்குமே, அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்த முடியுமா? நிறுத்துறேன் ப்ரோ. பார்த்தா காலேஜ் பசங்க மாதிரி இருக்காங்க.
இவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்களா? பாண்டி, நான் சைக்கிள்லயே வந்திருப்பேன்லடா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்னை ட்ராப் பண்ணிட்டு இருக்க? பரவாயில்லண்ணே. சரி, சாயங்காலம் என்னை கூட்டிட்டு போக நீ ஒன்றும் வர வேண்டாம், நானே வந்துக்கிறேன். எப்படி நடந்து வருவியா? கால் பண்ணு, நானே வரேன். தனியா வந்தேன்னு வச்சுக்க, கல்யாணம் நின்னதை பத்தி அவனாவது கேட்பான். நான் கூட வந்தாதான் சரியா இருக்கும். சரா, வண்டி நிறுத்துப்பா. அண்ணா, என்னப்பா கல்யாணம் நின்னு போச்சாமே, பத்திரிகைலாம் வச்சு அழைச்சிங்க? எனக்கு வேலை இருந்ததுனால வர முடியலப்பா. உன் கல்யாண சாப்பாடை மிஸ் பண்ணிட்டேனப்பா. ஆனா கல்யாணமே நடக்கலையாமே, என்னதான் நடந்துச்சுப்பா? உங்களுக்கு கல்யாண சாப்பாடு வேணும்னா நானே காசு தரேன். போய் ஏதாவது கடையில உட்காந்து தலைவாழை இலை போட்டு நல்லா சாப்பிடுங்க. வண்டியை நிறுத்தி கல்யாணம் நின்றுச்சான்னு கேட்டுட்டு இருக்கேன்ப்பா. ஒரு அக்கறையில தானப்பா கேட்டேன். இது அக்கறையா? போயிடுங்க, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். ஏய் சுமாரா பாண்டி. அண்ணா, நீ வண்டியில ஏறின. பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஏய், அது சேரன் தானே? கல்யாணம் நின்று போன அடுத்த நாளே வெளியில வந்துட்டான்ப்பா. எல்லாம் தைரியம் தான். சேரா, சேரா நில்லுப்பா, சேரா நில்லுப்பா. என்ன நிக்காம போறாங்க? என்னவா இருக்கும்? தெரியலையேக்கா. சரி வா போலாம். சோழனுக்கு கல்யாணம் ஆனதும் உன் வீட்டு ராசி மாறிடும் நினைச்சேன். இப்படி விடாம துரத்துதே உங்களை. ஒருவேளை உனக்கும் கல்யாணத்துக்கு ராசி இல்லையோ? என்னப்பா சேரா, கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்லாமலே போனா என்ன அர்த்தம்? ஏய் பாண்டி, இதுக்காக தான் நீ என்னை கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னியா? பேசுறவங்க பேசிட்டு தான்டா இருப்பாங்க. அதுக்காக தினம் சின்ன பையனை ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுற மாதிரி என்னை விடுவியா? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லடா, கேட்டு கேட்டு பழகி போனது தானே. இங்க பாரு, நீ எனக்காக உன் வேலையை விட்டுட்டு என்னை கொண்டு வந்து விடணும், கூட்டிட்டு போகணும்லாம் நினைக்காத. வேலையை பாரு, பார்த்து போயிட்டு வா. அங்கிள், நிலா இருக்காங்களா? என் மருமக தானே, உள்ளதா இருக்கா. ஆமா, நீ யாரு? நான் திவ்யா, நிலாவோட ஃப்ரெண்டு. அப்படியா? உள்ளதா இருக்கா, உள்ள போ. இவன் யாரு, புது ஃப்ரெண்டு? என்னன்னு பாப்போம். நிலா, ஏய் திவ்யா வா, வந்து உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அங்கிள், இது திவ்யா, என் ஃப்ரெண்டு. இப்பதானமா அறிமுகமானா? பாத்துக்கிட்டீங்களா? காஃபி எடுத்துட்டு வரேன் இரு. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அங்கிள்? நான் லாரி சர்வீஸ் வச்சிருந்தேம்மா. இப்ப எல்லா லாரியும் வித்துட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேம்மா. சூப்பர் அங்கிள். என்னங்க அங்கிள்? காபியா? திவ்யா, என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அங்கிள் அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. லாரி சர்வீஸ் வச்சிருந்தாராமே. ஆமாமா, 3 லாரி வச்சிருந்தாரு. என்னப்பா இங்க பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வடை போண்டா ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், வெயில் என்ன டிகிரி அடிக்குது இப்போ. நீனா எதுக்கு அலையறீங்க? பரவாயில்ல விடுங்க. ஏமா இங்க தானே இருக்கு கடை, நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம் அங்கிள். வேண்டாம்மா, சரி விடு. அப்புறம் சேர் என்ன எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. பெரிய ஃபார்ம் ஹவுஸ் டிசைன் பண்ணுமா. பாருடா. இன்னும் நான் கிளைண்ட்டை மீட் பண்ணல, ஆனா இன்ஜினியர்ஸ் கிட்ட சில ஐடியாஸ் மட்டும் நான் சொன்னேன். அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. சூப்பர்மா. இப்போ நாங்க தனியா கம்பெனி வேற ஆரம்பிச்சிருக்கோம்ல, எங்க கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாவே இதை நாங்க எடுக்கலான்னு இருக்கோம். அதை பத்தி பேசதான் திவ்யா வந்திருக்கா.